ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவர் போகிற வழி எது, எங்கே போகிறாரு, அங்கே சந்திக்க போகிற மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் தான் போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒன்றே ஒன்று கவனிக்கணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படைஞ்சு அவரை அவங்க அம்மாவோட சகோதரன்ட்ட போகிறாரு. அப்போ போகிற வழியில் ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கிறார். யாக்கோபை சந்தித்து அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இது இன்னைக்கு யாருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். இந்த வசனத்தை கேட்டுட்ருக்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து. இன்றைக்கி நம்ம அதை தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட வர்றது தான். ஹல்லேலூயா. வானம் பூமி அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி அரசாட்சி செய்கிற தேவன் நம்ம கூட ஒவ்வொரு காரியத்திலையும் வர்றது தான் நமக்கான பெரிய ஆசீர்வாதம். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையும் வந்துடும், நம்ம பின்னாடியே நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதையும் அவர் கொடுத்துருவார். இப்போ யாக்கோபுக்கு இதை சொல்கிற தேவன் இதோட மட்டும் நிறுத்தலை. 13-14 வசனங்களில் பார்த்திங்கன்னா இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ படுத்திருக்கிற அந்த பூமியை நான் உன் சந்ததிக்கு தருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 2 குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை யாக்கோபு சொல்கிறாரு. ஒன்று, நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமியை சுதந்திரமாக உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். அதே போல் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆனால் யாக்கோபுக்கு என்ன தெரியாது, யாரையுமே தெரியாது. என்ன அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரி என் சகோதரன்ட்ட போ அப்படின்ட்டு அங்கே அவனோட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணு. ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், யார், என்ன, போகிற வழி எதுவுமே தெரியாது. ஒருவேளை நீங்களும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, இல்லை எனக்கு என்ன ஆகுன்னே தெரியல, என்ன நடக்கும்னே தெரியல, அப்படியே பிளாங்காக இருக்குது, பிளைண்டாக இருக்குது. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கூட இருந்து நன்மையாக எல்லாத்தையும் முடிய பண்ணுவார். உங்கள் அம்மா அப்பா ஒருவேளை ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படிங்க. மனப்பூர்வமாக இன்றைக்கி உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. யாக்கோபு அப்படி தானே போகிறாரு. அதே மாதிரியே அங்கே போகும்போது என்ன ஆகுது, நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். போய் லாபானை சந்திக்கிறாரு. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அப்போது சம்பவிக்கிற காரியம் என்ன, ஆனால் யாக்கோப்புக்கு பிடிச்சது என்ன, லேயாலை விட ராகேலை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறாரு. ஆனால் என்ன ஆகுது, லாபானால் வஞ்சிக்கப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த 2 ஆசீர்வாதங்களும் எப்போ தான் யாக்கோப்போட கையில் பரிபூர்ணமாக சேருதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுக்குது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு 20 வருஷம் எடுக்கும்லாம் சொல்லலை, சமீபமாக ஆண்டவர் கொடுத்துருவார். யாக்கோபு ஆண்டவருக்குள்ளேயே தரித்து நின்னார் இல்லையா, தேவதூதன் யாக்கோபிட்ட பேசுகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருக்குள்ளேயே தரித்து நில்லுங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பாதையில் நம்ம போகும்போது அது பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காது. எந்த போராட்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்காது. நமக்கு சாதாரணமாக வர தடைகளை பார்க்கலாம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது தான் தடைகள் அது ஆசீர்வாதத்தை காலி பண்ணுறதுக்கு, ஐயோ நமக்கு இது கிடைக்குமா, நார்மலாக ஏதாவது இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, இந்த வாக்குத்தத்தமே எனக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரிலங்கிற மாதிரி சில போராட்டங்கள் வரும். தாவீதுக்கு அப்படி தானே வேதத்தில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா சவுல் பயங்கர எதிர்ப்பான்னு இருக்கிற அப்படி சவுல் தான் அந்த காலத்தில் ராஜா சவுல் தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீ தான் ராஜான்னு அதை நிறைவேற்றுறாரு. அதே போல் தான் இங்கே யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சந்ததி அதே போல் பூமியை சுதந்திரமாக தருவேன், இது 2ஐயும் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நிறைவேறதுக்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா குறுக்க லாபான் என்ன ஆகுது,
நயவஞ்சகமாக யாக்கோபை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி எல்லா விதத்துலையும் யாக்கோபுக்கு ஏமாற்றம், கல்யாணத்துலேயும் ஏமாற்றம், சம்பாத்தியத்துலேயும் ஏமாற்றம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது இது 2 ஆசீர்வாதம் தானே. ஆனால் ஏமாற்றப்படுறாரு. கடைசியில் என்ன தான் சம்பவிக்குது? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரமல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவர் நானேன். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்பி அவருக்குள்ளேயே இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள் வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட மனிதன் நம்ம ஆசீர்வாதத்தை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், போய் என்ன பண்ணணும்? லாபானுக்கு முற்றிலும் அடங்கி இருந்து தான் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை யாக்கோபுக்கு. என்னென்னு எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, சண்டைக்கு போக முடியல. சண்டைக்கு போனால் என்ன நயவஞ்சகமாக ஒரு பதில் சொல்லிட்டு லாபான் என்ன பண்ணிடுற அப்படி போயிடுற அப்படி ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ போராடி இருக்கணும். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கி நமக்கு வர போராட்டங்கள் இல்லை, நமக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரிங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ண வீட்லையா இருக்கலாம், இல்லை நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம பிறந்த வீட்லையா இருக்கலாம், இல்லை என் உடன் பிறந்தவங்களே எனக்கு எதிரியாக இருக்காங்க, இல்லை என்னோடய கணவரோட இல்லை மனைவியோட அம்மா அப்பாவே எனக்கு எதிரியாக இருக்காங்க. இப்படியெல்லாம் எனக்கு சூழ்நிலை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக அந்த இக்கட்டில் இருந்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். அவருக்கு தெரியும். ஒரு காரியத்தை நல்ல விதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குது. தொடர்ந்து யாக்கோபோட வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. 7 வருஷம் வேலை செய்கிறாப்படி ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்துட்றாங்க. மறுபடியும் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறாப்படி ராகேலை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் 6 வருஷம் லாபானுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கா அப்படி. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் அப்படியே போயிட்டுருக்க மாதிரியே தான் இருக்குது, லாபானோட கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அங்கே ஆண்டவரோட வார்த்தை நிறைவேறிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தல்ல, அந்த இடத்துக்கு திரும்ப போ அப்படின்னு தேவதூதன் சொல்லும்போது என்ன ஆகுது? யாக்கோபு கிளம்பி போயிடுறாரு. இதான் சம்பவிக்குது. எனக்கு அன்பான தேவஜனமே, லாபானை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் மிரட்டிடுறாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, யாக்கோபு போய் நன்மையாக தவிர எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொப்பனத்துலேயும் மிரட்டிடுறாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, இப்போ ஆண்டவருக்கு தெரியும் எந்த லாபானை எப்படி மிரட்டணும்னு. லாபானு பேருக்குரிய அர்த்தம் பார்த்திங்கன்னா வேதத்தில் லாபான் அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் ஒரு மொழிபெயர்ப்பில் க்ளோயிங் விக்கெட்னஸ், அதாவது துன்மார்க்கத்தின் பிரசன்னமாக துன்மார்க்கத்தின் ஒளியாக லாபான் இருக்கார். அப்போ வெளியில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷையா, இவங்களாம் இவங்க இப்படியெல்லாம் ஒருத்தங்க இருக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. என்னமோ நாம தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன, அது உண்மை ரியாலிட்டி அது இருக்காது. நம்ம நயவஞ்சகமாக அவங்க தான் எல்லா ஆசிரியத்தையும் பிடுங்கி வச்சுருப்பாங்க. அது நம்ம கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அதே போல் நம்ம பிள்ளைகளாகட்டும், நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட சம்பளமாகட்டும். ஐயோ, ரொம்ப தங்கமான மனுஷங்க, ரொம்ப தங்கமான மனுஷங்க, இப்படியெல்லாம் ஒருத்தங்க இருக்கிறது ரொம்ப நல்ல மாதிரியும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இங்கெல்லாம் போயிருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ரியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். அப்போ அப்படி தான் யாக்கோபோட சூழ்நிலையும். லாபான் தங்கமான மனுஷனாக தெரியுறா அப்படி. ஆனால் என்ன, ஃபுல்லாக நயவஞ்சகமாக எல்லாத்தையும் பிடிச்சிருக்கா அப்படி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லா இடத்திலும் நல்லவராக இருந்து யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி மறுபடியுமா பரிவாரங்களோடு கோலும் கையுமா போகிறார், ஒன்றுமே இல்லாமல். ஆனால் நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி திரும்ப 2 பரிவாரங்களோடு அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை லாபான் கிட்ட நீங்கள் மாட்டிருக்கலாம், ஆளுங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட லாபானாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சவுலாக இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாக அவர்களுடைய எந்த நயவஞ்சகமும் செல்லுபடி ஆகாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். யாக்கோபு எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தார் இல்லையா, அந்த மாதிரி தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார் இல்லையா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை அதிகமாக வாசிங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது எப்போ அக்கினி மூண்டு வரும் அப்படின்னா வேத வார்த்தையை நீங்கள் அதிகமாக வாசிக்கும் போது தான்.
உங்களால் முடிஞ்சால் 50 அதிகாரம் வாசிங்க. நான் சொல்கிறதெல்லாம் கம்மியான கணக்கு தான். 20, 25 அதிகாரத்துலேருந்து ஆரம்பிங்க. யாருமே ஒரு 5 அதிகாரத்துக்கு குறைஞ்சு கூட வாசிக்காதீங்க. நீங்கள் மினிமம் டார்கெட்டே வந்து 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 அதிகாரம், 25 அதிகாரம், உங்களால் முடிஞ்சால் 100, 150 அதிகாரம் கூட வாசிங்க. தேவன் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.